நாம் பையன் மேல் பாசமாக இருக்கின்றோம். அந்த பாசத்தால் எண்ணத்தை நாம் நுகரும்போது ஓய்ந்து ஜீவனாக்கின்றது. அந்த உணவின் வித்து நமக்குள் ஆழ பதிந்து உள்ளது. ஆனால் அதே சமயம் நான் எண்ணியபடி அவன் நடக்கவில்லை என்றால் அவனை உற்று பார்த்து போது இப்படி செய்கின்றானே, அவன் எதிர்காலம் என்னவாகும், எந்த வேதனை உணர்வை என் கண்களால் பார்த்து எனக்குள் உருவரும் கற்பனை இரண்டும் இணைத்து வேதனை என்ற நிலைகள் வரும்போது எனக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் பலவீனம் அடைகின்றது. அப்ப நான் சிந்திக்கும் தரனை இங்கே இழந்து விடுகின்றேன். பின் அவனை உற்று பார்க்கப்படும் போது என்ன சொல்லுகின்றோம், நீ இப்படியே நினைவு எதிர்காலம் என்ன ஆவது, வேதனை கலந்த உணர்வை சொல்லும் போது நமக்குள் கலந்த உணர்வின் வித்து நாம் மீண்டும் பையன் மேல் பாய்ச்சப்படும் போது அவன் உற்று நோக்குவான் என்றால் இந்த வேதனையின் உணர்வுகள் அவனுக்குள் வித்தாக பதிந்து விடுகின்றது. பின் நாம் சொல்வதை அவன் ஏற்க மறுக்கின்றான். நாம் சொல்வது அனைத்தும் அவருக்கு கடினமாகின்றது. அவனுடைய உணர்வுகள் வேறு விதமாக இருக்கும். படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஏதோ சந்தர்ப்பத்தால் அவனின் நினைவுகள் சரியாக ஆவதில்லை, சீராவதில்லை. படிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றான். படித்ததை திரும்பி நினைக்கும் போது படித்ததும் மறைந்து விடுகின்றதே என்று அவனும் வேதனையும் சோகமாக இருக்கின்றான். நாமோ படிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றோம். இந்த உணர்வின் சத்து நாம் நகர்ந்து அவனை பார்க்கும்போது வேதனைப்படுகின்றோம். அவனும் படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். படித்த நிலைகளில் நினைவில் வரவில்லையே என்று ஏங்கி மனம் சோர்வடைகின்றான். இந்த சோர்வின் நிலைகள் கொண்டு அவனை உற்று பார்த்து எனது ஆசைப்படி அவன் சரியாகவில்லை என்றால் நாம் வேதனைப்பட்டு சொல்லுகள், நீ இப்படி செய்ய எங்கடா உருப்படியாக போறேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருந்த இந்த உருப்படியாக மாட்டேன் சாபாலைகள் வந்து விடுகின்றது. இதனை தாய் தந்தைகள் இவ்வாறு சாப வினைகளாக பாய்ச்சிவிட்டால் இதை போல இவன் உருப்படாத உணர்வுகளை அங்கு சிறுக சிறுக விளையும். தாய் தந்தையை பார்க்கும்போது இந்த வெறுப்பின் உணர்வை அவனுக்குள் தோன்றுகின்றது. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனின் இருந்து வரக்கூடிய எண்ணம் ஆசையின் நிலையில் இவன் இப்படியே செய்கின்றானே, இப்படியே செய்கின்றானே, இப்படியே செய்கின்றான். இந்த உணர்வின் தன்மை அவன் வேறு எதனை கலந்தோமோ அந்த நஞ்சின் தன்மை அவன் உணர்வை கலந்து கலந்து இது இணைத்த ஒருவரும் எண்ணமாக வளர்த்து நமக்குள் இந்த தீமையின் முறையே விளையின் தன்மை வருகின்றது. இவ்வாறு அவனின் பாசத்தால் எடுத்துக்கொண்ட வினர்கள் இதையெல்லாம் ஜீவனாகி அந்த சத்தாய் விடுகின்றது. இப்ப விஞ்ஞான அறிவால் 6வது அறிவு பெற்ற மனிதன் ஓர் செடியில் இருக்கக்கூடிய அணுக்களை அதிகமாக எடுக்கின்றான். இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய வீரிய உணவின் தன்மையை இந்த செடியின் சத்தினுடைய நிலையில் வாழாது அதில் வலுகொண்டு திடமான அணுக்கள் வழங்குகின்றது. இப்ப நெல்லின் தன்மை ஒரு சாதாரண தோகையில் வருகின்றது. அது விரிவடைந்து வரப்படும் போது தனக்குள் பாலின் தன்மையை அது கவர்கின்றது. இருப்பினும் இதிலே சில பூச்சிகள் விழுந்து விட்டால் அது உடனடியாக மடிகின்றது. இதை போல இந்த நெல்லில் இன்னொரு தாவர இன சத்தில் உள்ள அணு செல்களை கவர்ந்து இது நெல்லில் 100% இருக்கிறது என்றால் இன்னொரு தாவர இன சத்தின் உணர்வை ஒரு 4% இது புகுத்துகின்றன. ஆனால் 4% புகுத்தினாலும் உதாரணமாக ஒரு பருத்தி செடி அது எவ்வாறு திடப்பொருளாக அது விளைகின்றதோ இதை போல இந்த கொலையின் நிலைகள் கொண்டு அந்த தனதின் தன்மையை அது வலுப்பெற செய்கின்றது. இப்போ ஒரு மரம் தனக்குள் காய்க்கும் நிலைகளை அது எவ்வாறு தனக்குள் அந்த வலுவின் தன்மை கொண்டு கவர்ந்து அதீத விளைவை கொண்டருகின்றதோ இதை போல அதனின் செல்களை 4% இதனுடன் இணைத்த பின் நெல்லின் தன்மை 100% என்ற போது 4க்குள் இதனுடைய வலு பெற்று வலுவின் தன்மை இணைந்து சக்தி வாய்ந்ததாக மாற்றி அதை காற்றிலிருந்து தான் இணைத்து மிகவும் வலுகொண்ட நெல்லாக மாற்றுகின்றார்கள். இது மனிதன் செய்யும் வேலை. இதை போலதான் இதே மாதிரி பலவீனமானதும் பலவீனமற்ற நிலைகளும் இன்று மனிதன் ஒரு செடியில் இருக்கக்கூடிய அணுக்களை அதை பழந்து பிரித்து மற்றதோடு இணைக்கின்றான். இதை போல மனிதன் நாம் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அதனின் உணர்வு நாம் எடுத்து நாம் வேதனையான உணர்வுகளை இணைத்துக் கொள்ளும் போது வேத விஷம் என்பது மிக வலுகொண்டது. நமக்குள் நல்ல குணம் என்பது சாந்தத்தை கொண்டது. இந்த உணர்வுகள் நோந்த பின் இந்த உணர்வுகள் 2 கலந்து அவனுள் விளைய ஆரம்பிக்கின்றது இந்த வித்து. இதை போல எனக்குள் விளைகின்றது. இப்ப நம்ம பூமியில் பலவிதமான வித்துகளை ஊன்றிய பின் அதனதான் உணர்வு கொண்டு அது விளைகின்றது. பலவிதமான உணர்வுகளை இவ்வாறு நாம் சேர்த்து புது புது மலர் கண்காட்சிகளை பார்க்கின்றோம், புது புது செடிகளையும் பார்க்கின்றோம். இதே போல நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பையனின் நிலைகள் வேதனையாக எண்ணி அவனை பார்க்கும் போது கடும் வித்தாக விளைகின்றது. பின் நாம் எதை கலந்தோமோ
அவனின் நினைவில் வரும்போது இந்த விஷம் நமக்குள்ளும் அதிகரிக்கும், அவனின் நினைவும் அதிகரிக்கும். பின் ஒரு வித்தை ஊன்றிய பின் அதிலே பலன் அதிகரிக்கின்றது. அந்த பலனின் தன்மை கொண்டு ஒரு நெல் 1000 நெல் ஆகின்றது. 1000 நெல்லை மீண்டும் விளைக்கப்படும் போது பல 1000 நெல்லாக விளைகின்றது. இதை போன்றுதான் அவன் மேல் வேதனை என்ற உணர்வின் வித்து நமக்குள் விளைந்த பின் அது முளைக்கின்றது. பல நெல்லு பல வித்துகளாக உருவாகின்றது. பல வித்துகளும் ஒவ்வொன்றும் 10ஆக சேர்க்கும்போது அவனை பற்றி சிந்தனை அதிகமாக கூட செய்கின்றது. அவனை நினைத்து வேதனை ஆகின்றது. அவ்வாறு வேதனையான அந்த அணுக்கள் எல்லாம் தான் ஜீவன் அங்கு சோர்வடைகின்றது. நாம் வேதனைப்படும்போது நம்ம உறுப்புகள் சீராக இயங்க சோர்வின் தன்மையை வருகின்றது. அப்போது இந்த நஞ்சின் தன்மை கொண்ட அந்த சோர்வை உருவாக்கும் அந்த உணர்வை நுகர்ந்து விட்டால் நமக்குள் சோர்வின் தன்மையை வளைந்து விடுகின்றது. நம்முடைய நல்ல குணங்கள் தணிந்து விடுகின்றது. இதைத்தான் கோயில்களில் காட்டப்பட்டது. அந்த சாமியிட்ட ஓமன் போட்டு, விநாயகர்கிட்ட ஓமன் போட்டு, பராசக்தியிட்ட ஓமன் போட்டு, சாமுண்டீஸ்வரிட்ட ஓமன் போட்டு, இதெல்லாம் காரண காரியப்பேர். இந்த உணர்வின் தன்மை இப்ப பையன் மேல கோவம் வந்துருச்சு, அப்ப என்ன செய்யறோம், நம்ம காலி ஆயிடும். அப்ப காலி ஆகும்போது என்ன செய்யறோம், இப்படி பண்றானே நீ எல்லாம் உருப்படியாக போறேன். அப்ப காரண காரியம் காலியாக வந்து அவனுடைய நிலைகளை அசுரத்தனமாக தாக்கி பேசும் நிலை வரும். இந்த நஞ்சின் தன்மை ஆன பின் அவனை பார்க்கும்போது வேதனை, சிந்திக்கும் தன்மையற்று காலியாக மாறிடும். இது காரண காரியப்பேர். அப்ப அந்த நிலைக்கு வைத்த உடனே நாம் என்ன பேசுகின்றோம், அவன் இப்படி உருப்பட போறியாடா, உன்னை இதை பண்ண போறேன், அது பண்ண போறேன், இத்தனையும் பேசும் சாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆக அவன் சாபமிட்ட நிலைகள் இங்கே விளைந்து தன் உடலுக்குள் இது நீங்கும் நல்ல குணங்கள் நாம் நலிந்து நாம் நல்ல உடலாக உருவாக்கிய அணுக்களுக்கு ஆகாரம் இல்லாது நாம் இப்போ நல்ல சுவை கொண்டது சாப்பிடும் போது காரம் அதிகமாகிவிட்டால் உணவை உட்கொள்ள முடியாத ஆக போல நாம் வேகத்தின் உணர்வின் தன்மை அதிகரிக்கும் போது சுவை கொண்ட மகிழ்ச்சியை தான் உணவாக சுவாசித்து உணர்வின் தன்மை உடலாகி அது வெளிப்படும் ஜீவ அணுக்கள் மலம்தான் நம்ம உடல். ஆக சரியான ஆகாரம் கிடைக்கவில்லை என்றால் அதே சமயம் இந்த நாம் எப்படி காரம் வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா உடல் நலிகின்றதோ, இதை போல நாம் அந்த காரத்தின் தன்மையை அதிகரிக்கும் போது நம் உடல் உள்ள நல்ல ஜீவனுக்கள் அது தனக்குள் சுவாசிக்க உணர் மறுத்து அதை இது மலம் குறையப்படும் போது நம் உடல் குறைகின்றது. ஆகவே நாம் இதை போல அது குறையப்படும் போது நாம் சுவாசித்த கார உணர்வுகள் யாரை எண்ணி வேதனை கலந்த நிலைகள் ஆகணுமோ அந்த வேதனையான ஜீவனுக்குள் உண்டாகின்றது. பின் அதனின் மலத்தை உமிழ்த்த தொடங்கி விடுகின்றது. அதனின் நிலைகள் அணுக்கள் அதிகமாக பெருக்க தொடங்கி விடுகின்றது. பின் மாட்டுக்கோ மற்ற மிருகங்களுக்கோ தன்னை அறியாமல் தான் உணவை உட்கொள்கிறோம் என்றால் மற்றதை தாக்கி தன்னை குட்டியா இருந்தாலும் அது தாக்கும் நிலை வருகின்றது. பின் அது குறுகிய காலம்தான் தங்களுடன் நினைத்துக் கொள்கின்றது. பின் அது மோதி தன் உணவுக்கு செல்லும் போது அதைவே தாக்க ஆரம்பித்து விடுகின்றது. இதை போலதான் இந்த உணவின் நஞ்சின் தன்மை அந்த மிருகங்களுக்கு எப்படி சிந்தனை இல்லாத நிலைகள் தன் குஞ்சு பாசமா இருக்கும் வரையில் தான் அது தனக்கு உணவு எடுத்துக்கொண்டு பால் உணவை சாப்பிடும் வரையிலும் அது காத்திருக்கும். அந்த பாலை மறந்து விட்டால் தன் தாயின் உணர்வு அதுக்கு வராது, தன் குட்டியின் உணர்வு வராது. பிரிந்து விட்டால் தன் உணவுக்காக தன்னை காத்திடும் நிலையை வருகின்றது. இதை போலதான் அந்த நாம் இப்போ சிந்தனையற்ற உணர்வும் வேதனையற்ற உணர்வுகளும் நமக்குள் ஏகி இந்த எண்ணங்களை இதான் சித்திர புத்திரர் நாம் கண்கொண்டு அவனை பார்க்கும் போது இந்த வேதனையான நிலைகள் வரப்படும் போது நமக்குள் அந்த உணர்வின் தன்மை மங்கி அதே எண்ணத்தை சொல்லும் போது இதான் பாசக்கை. அவன் மேல் பாசமாக இருந்தோம், பாசத்தின் உணர்வுகள் அதிகரித்து விட்டது. இந்த எண்ணம் தனக்குள் இந்த மனித உடலுக்குள் யமனாக மாறுகின்றது. அந்த யமன் என்ன செய்யறான், எது மேல வருகின்றான், எருமை மேல். அது சிந்தனையற்ற நிறைவு கொண்டு இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது அந்த மிருகத்தின் உணர்வை நமக்குள் தோன்றுகின்றது. இதன் மேல் பாசமாகும் போது அது எப்படி சிந்தனையற்ற நிலைவு கொண்டு அது ஒளியை வழி ஆனப்பின் தான் அதன் உணர்வை தெரிய வருகின்றது. நான் சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் நாம் எதையெல்லாம் எண்ணி அந்த பையன் மேல் எண்ணினமோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த எண்ணம் தனக்குள் விளைந்த பின் இதை எருமை மேல் வாகனமாக அப்ப அந்த குணத்தின் தன்மையில் இதான் மூசியா வாகனா விநாயகருக்கு முன் எலி. இங்கே நாம் எண்ணத்தின் தன்மை சிந்தனையற்ற நிலை வரும்போது எருமை. ஆக எருமை மேல் வருகின்றான் யமன். ஆக சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த யமன் அந்த பாசக்கயிறை எடுத்து அதன் உணர்வு துணை கொண்டு அவன் நரகுலோகத்தில் கொண்டு போய் அதுக்குண்டான நிலைகளை கொடுக்கிறான் என்று சுருக்கமாக நம் நிலைகளிலே காட்டியுள்ளார்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் போறோம். ஆக நாம் என்ன செய்யணும், என்ன இதாகி போச்சுன்னா அது விதி பிரகாரம் சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் தான் அங்க நடக்கும். ஆகையினால அதை யமன் வந்து கொண்டு போறோம். அந்தந்த தருணத்தில் எடுத்துட்டு போன சாதாரணமா சொல்லி போடும்.
ஆனால் எளிய முறையில் நாம் கண்டுணர இத்தகைய தீமையின் விளைவாக நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள், அந்த பையனின் நிலைகள் எத்தனை நிலைகள் எண்ணி வேதனை எடுத்தமோ இந்த பாசக்கையை தனக்குள் எடுத்து அந்த கோபத்தின் உணர்வாக அவனின் நினைவாக அவன் மேல் நாம் எந்த பாசத்தை மறந்தமோ இந்த வேதனையான அந்த பாசம் தனக்குள் வளர்ந்து அது சிந்தனையற்ற நிலைகள் இது வாகனமாகி அவனுக்குள்ளுக்கு அழைத்து சென்று அவனையும் துன்பத்தில் ஆழ்த்தை செய்து இந்த வேதனை கண்டு இங்கே இறக்கின்றோம். இந்த வேதனை உணர்வின் தன்மை அழைத்து சென்று அவன் உடலுக்குள்ளே சென்று மீண்டும் அவனை வேதனைப்படை செய்து அந்த வேதனை உருவாகும் உணவை இது உணவாக உட்கொண்டு அந்த உடலுக்குள்ளும் வேதனைப்படும், இது நரக வேதனைப்படும். சொல்றதான் இதற்குள் சென்று அவன் பல வேதனைகளை அனுபவிப்பான். அந்த உணவின் தன்மையை இதுவும் அனுபவிக்கும். பின் அந்த குழந்தையை வீழ்த்தும் அவனுக்குள் பட்ட வேதனை இங்கே உருவரும். இவன் வீழ்த்திய பின் இப்போ எருபை எப்படி சிந்தனையற்று இருக்கின்றதோ மற்றொன்று இரக்கமற்று தாக்குகின்றதோ இந்த உணர்வின் செல் இந்த உடலை எந்த ஜீவானு வளைந்ததோ அதனின் உணர்வின் எண்ணமாக இது அழைத்து சென்ற பின் இதே பாசக்கயிர் இங்க போய் எரும மாடோ மிருகமோ புலியோ நரியோ தேளோ இதை போல தேள் தனக்குள் விளையும் நஞ்சினை மற்ற இறைக்காக தேடுவதை பாய்ச்சி அந்த நஞ்சினை தான் உருவாக்கும். இதை போலதான் அவனை பற்றி வேதனை கொண்ட எண்ணங்கள் தன் குழந்தை உடலிலே சென்று அவனையும் அந்த நஞ்சை பரப்பி அதில் விளைஞ்ச நஞ்சை தனக்குள் எடுக்கும் போது மனித சிந்தனை அற்று போகும். சிறிதளவு நாம் நஞ்சினை உருவாக்கினால் மயக்கமாகின்றது, அதிக நஞ்சினை சேர்த்தால் நினைவு இழந்து விடுகின்றது. ஆகவே தன்னுடைய பாசம் இத்தகைய நிலைவு கொண்டு அங்கு அழைத்து சென்று அவனையும் வீழ்த்தி அங்கே விளைந்த உணர்வு பாசத்தால் இந்த உணர்வின் நஞ்சாக விளைந்து இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் நாம் அடுத்து மனித நினைவே இல்லாதபடி நாம் எத்தகைய வேதனையினுடைய நிலைகளும் இம்சப்பட்டமோ தான் உணவுக்காக வாய் சிறியது பெரியதலை பிடிக்கின்றது, விஷத்தால் அது தாக்குகின்றது. ஆனால் பெரிதானாலும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் நஞ்சான நிலைகள் ரெண்டும் இணைக்கப்படும் போதுதான் கரைக்கின்றது. இதை போல பாம்பினம் தனக்குள் எடை கிடைத்தாலும் பெரிதாக மெழுங்குகின்றது. உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி உணவு உட்கொள்வதற்கு முன்னாடி நரக வேதனை. ஆக நாம் இங்கே வேதனைப்பட்டோம். ஒவ்வொரு நிமிடமும் உணவின் தன்மை நாம் எடுப்பதற்கு இந்த நஞ்சின் தன்மையை நாம் அடித்து நரக வேதனை இதுதான் யமன் அழைத்து சென்று என்ன கொப்பரையில் விட்டு ஆற்றினான் இதை விட்டு ஆற்றினான் என்ற நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு நொடிக்கும் இந்த தன் வாழ்க்கைக்காக எத்தனையோ அவசியப்படுகின்றன என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் யமன். நாம் எந்த எண்ணத்தை எடுக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நாம் திரும்ப திரும்ப எண்ணும் போது அது யமனாக நமக்கு இத்தனை வேலை செய்கிறது என்று படங்களாக வரைந்து காவியங்களாக தீட்டி நாம் தெரியாமல் வந்த வினைகள் நமக்குள் எப்படி தீய வினைகளாக அது வருகின்றது. அதே சாப வினைகள் அவனை சாபமிட்டும் நீ எங்கடா உருப்பட போறன் அதே உணர்வு தன் உடலை இந்த உருப்படியற்ற நிலைகள் அவனுக்குள் சென்று அதே நிலையை கொண்டு அவனை உருப்படாமல் ஆக்கி இதனுடைய சாப வினைப்படி நாம் இங்கு அந்த எண்ணம் யமனாகி நமக்குள் அந்த தண்டனை கொடுக்கிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தார்கள் மகரிஷிகள். தன் வாழ்க்கையுடைய நிலைகளை இப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம எரியாமல் நாம் எதை எண்ணுகின்றோமோ நமது உயிரோட வேலை நாம் எண்ணியது அனைத்தையும் ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று நம் உடலாக ஆக்குகின்றது. நாம் ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஆக நாம் எந்த எண்ணத்தை எண்ணமோ அந்த காரியத்தின் காரணத்தால் ஏற்பட்ட அந்த குணத்தின் சக்தி நமக்குள் பதிவு செய்து பதிவின் நிலையாக மீண்டும் அது இயக்குகின்றது என்ற நிலைதான் நமது வாழ்க்கையில் நாம் கண்டுணர்ந்து செயல்படும் நிலைகளை இன்னைக்கு 1008 தெய்வங்களை வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் சொல்வார்கள் என்னையா உங்க உடல்ல எத்தனையோ விதமான தெய்வங்களை வச்சுக்கிட்டீங்க, என்னையா கும்பிடுறீங்க, கடவுள் சொல்றீங்க, ஈஸ்வரன் சொல்றீங்க, விநாயகன் சொல்றீங்க, முருகன் சொல்றீங்க. இதையெல்லாம் கேட்டா நம்ம இந்து மதம் நீங்க சொல்றீங்க, ஞானிகளுடைய நிலைகள் பின்பற்றுறோம் சொல்றீங்க, நாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம் சொல்றீங்க. எதை பக்தி பெற்றுக் கொள்றோம்? பக்தி என்பது என்னதென்றே தெரியாது நாம் இருக்கின்றன. இந்த பக்திக்கு பொருள் என்ன? இந்த பக்திகள் அபிஷேகம் செய்வது, சாங்கியங்கள் செய்வது, யாகங்கள் நடத்துவது, வேள்விகளை நடத்துவது, இது பக்திகள் அப்படி சொல்லி பக்தி மார்க்கத்தில் இவரை திருத்துகின்றார். வேள்வி என்றால் என்ன, யாகம் என்றால் என்ன என்ற பொருளையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாகங்கள் கனவோமத்தை காட்டியிருந்தால் அவருடைய தத்துவம் என்ன? ஞானிகள் காட்டியதை படித்து சுய நலன்களுக்காக வேண்டிய காலத்தால் அரசன் செய்த தவறை இதுதான் ஞானிகள் என்று அவன்தான் ஒவ்வொருத்தரும் முனிவன் என்றும் தான் கண்டுணர்ந்த நிலைகளை அரசனை தான் முனிவன் என்றும் சொல்லிக் கொண்டான். அதனில் எடுத்துக்கொண்ட பக்தியில் வேலுகளை நடத்தி அவருடன் இணைத்துக் கொண்ட பின் இந்த உணவின் அலைகள் கொண்டு நாடியாக எழுதுகின்றான். ஒரு உணவின் தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று நாடியின் தன்மை உணர்கின்றான். அந்த உணவின் தன்மை தனக்குள் பதிவு செய்ததை
மற்ற எண்ணங்கள் தன் மனிதன் உணர்வு கொண்டு தனக்குள் பாய்ச்சியதை இந்த உணர்வின் வேக்கம் எது இருக்கிறது என்ற நிலையும் இந்த உணர்ச்சி வெப்ப நாடி சாசனத்தை எழுதிவிட்டு மரணம் அடைந்து விடுகின்றான் அந்த அரசன். என்று இன்று மக்களை ஆட்சி புரிந்தானோ இதை போன்று அவனும் பின் இறந்த பின் இப்ப நாம் பள்ளி மேல் எவ்வளவு அக்கறை கொண்டு நாம் எடுத்துக்கொண்டோமோ இந்த வினைக்கு நாயகனாக ஒரு உடலை சேர்த்து அந்த உணர்வின் தன்னை சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அங்கே போய் பிறந்தமோ இதை போன்று தன்னுடைய நிலைகளில் இந்த உண்மையின் நிலையை அன்று அரசன் யாக வேள்விகளில் இதை போன்று நடத்தி அவன் உடலை விட்டு அகன்ற பின் அவன் காட்டிய அவன் எந்த மந்திர வழியால் இந்த தெய்வம் என்று யாக வேள்விகளை சாடி நமக்குள் பதிவு செய்த பின் அதே சிந்தனை கொண்டரச் சொல்லி அவன் சொன்ன யாக வேள்விகளையும் பக்தியின் நிலைகள் கூட்டிய இந்த நிலைகளையே நாம் பின்பற்றி அதிலே நாம் நீ சரணாகதி தத்துவம் என்று உனக்குள் வேண்டியதை இப்படி செய், அது கிடைக்கவில்லை என்றால் யாக வேள்விகளை செய் என்று அவன் சொன்ன உணர்வை நமக்குள் பதிய செய்து அதனை ஜீவன் பெற செய்து கொண்ட பின் நாம் இறந்து விட்டால் அவன் அதே மந்திரத்தால் நமது ஆன்மாவை அவன் கைவல்யப்படுத்திக் கொள்கின்றான் அரசன். அவன் பலருடைய நிலைகளை அவன் வழி வந்த பின் அவன் கைவல்யப்படுத்திக் கொண்டு அந்த உணர்வின் தன்மையை ஒவ்வொரு உணர்வுக்கும் நாடி சாஸ்திர அவனுடன் உள்ளவனை இதனை எடுக்கச் சொல்லி சாஸ்திரங்களை எழுதச் சொல்லுகின்றான். பின் ஆவியின் நிலைகள் கொண்டு அதே உணர்வின் தலையால் அன்று ஓலைகளில் எழுதுகின்றான். அந்த எழுத பதிவின் நிலைகள் மீண்டும் நினைவுகூறும் போது இப்ப எப்படி ஒருவன் இறந்து விட்டால் மீண்டும் நினைவுகூறும் போது அலைகளாக குவிந்து நாம் கிணாக்களாக பார்க்கின்றோம். இதை போலதான் இன்று டிவியில் ஒளிபரப்பும் நிலைகளை மற்றவர்கள் இதே நிலைகளில் அது அதே ஸ்டேஷனில் வைக்கப்படும் போது இந்த அலைகளை கொண்டு நாம் அறிவது போல அன்று இருந்தவன் அரசர்கள் பூராமே முனிவன் என்றும் ரிஷிகள் என்றும் அவர்கள் பெயரிட்டுக் கொண்டார்கள். எதனின் உணர்வை மந்திர ஒளியால் சிருஷ்டித்து அவருடைய சாம்ராஜ்யத்தை செயல்படுத்தும் போது அடுத்த அரசர்கள் வரும்போது அந்த மக்களின் தன்மை கொண்டு தான் நீட்டிக் கொள்வதும் அதே சமயம் மக்களின் உணர்வுகள் தன் உணர்வை பாய்ச்சி அவன் மரணம் அடைந்த பின் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு நாடிகள் எழுதிய பின் இதே உடலை நீ நாடிகள் இன்னது என்று வாசிக்கப்படும் போது இந்த வாசிப்பவனுக்கு இந்த முறை உண்டு என்று அவன் எடுத்து வாசிக்கும் போது இந்த அரசன் இறந்திருந்தால் அவனுடைய ஆன்மா இவனுக்குள் வந்து பேசும். அப்போது இவன் கூடு விட்டு கூடு பாயும் நிலையும் இந்த அரச போகங்கள் எப்படி செய்தார் இதை போல அவனுக்குள் இருக்கும் குடிமக்கள் இது சாஸ்திரங்களை சொல்லி நீ என்னது செய்ய என்று நிரூபிக்கின்றான். சாஸ்திரங்களின் மெய் என்ற நிலைகளை இவன் காட்டுவதற்காக இத்தகைய நிலைகளை அவன் உருவாக்கி அதன் வழியிலே தான் நாம் பின்பற்றி வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம். கூடு விட்டு கூடு பாயும் நிலைகள் அவன் சாகா கலை என்ற நிலைகள் இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் அவன் ஆட்சி எப்படி புரிந்தானோ இந்த உடலுக்குள் அவனுடைய ஆட்சியை செயல்படுத்தும் முறைக்கேதான் இன்றைய நிலைகள் அவன் செயல்பட்டு வந்த நிலைகள் என்று சாதாரணமாக இது நாம் எதனதன் முறைகளிலே நாம் வருகின்றோம். இதான் கணங்களுக்கு அதிபதி என்ற தத்துவத்தை இங்கு வந்து விடுகின்றோம். சாதாரண ஒரு மனிதன் இன்று கிணத்திலே தவறி விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். தன் குழந்தையுடைய பாசத்தால் இப்படி தவிர்த்து உண்டுவிட்டமே என்று மரணமாயில் தன் நினைவின் ஆற்றலை அதிகரித்து இந்த உணர்வின் தன்மை தன் கடைசி நிலையை ஏற்றுக்கொண்டான் என்றால் இந்த உணர்வுகள் அவனில் சாகாக்கலையாக வந்து விடுகின்றது. இதனின் எண்ணம் கொண்டு அந்த ஆன்மா பிரிந்து விட்டார். அடுத்து இதை போன்று யார் மேல் எண்ணம் அதிகமாக கொண்டானோ அவன் உடலுக்குள் சென்று இந்த உயிரான்மா புகுந்து அவன் செய்த நிலைகள்லாம் நான் சொத்தை விட்டு எனக்கு இப்படி ஆயிப்போச்சு இனி இந்த மாதிரி ஆயிப்போச்சுங்கிற நிலைகள் அவனும் பெற்ற நிலைகள் சாகா நிலையாக இவனுக்குள் நின்று அந்த பதட்டமும் பயத்தையும் நிலைகள் இது பேய் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக அரசன் தனக்குள் தனது நிலைகளை ஆட்சி புரியும் உணர்வுகள் மக்களை அடைக்க ஆளும் நிலைகளும் அவன் சொன்ன முறைப்படி நாம் யாகங்கள் வேள்விகளை சொன்ன பின் இந்த உணர்வை பதிவான பின் அதே மொழியை நாம் சொல்லும் போது அவரிடம் ஆத்மாக்கள் அனைத்தும் சரணமடைந்து இதனை உணர்வின் துணை கொண்டு தனக்கு எது பெரிதோ அதனின் உணர்வு கொண்டு அந்த மந்திரத்தை தனக்குள் சொல்லி இதனை எவர் அவர் வாசிக்கின்றாரோ அவர் உடலுக்குள் போகும். இன்று நாடி வாசிப்போரை பார்க்கலாம். அந்த நாடியின் மூலத்தை முதல் படிப்பதற்கு முன் இதை போன்ற ஒரு கருவினுடைய நிலைகளை உருவாக்குவான். பின் எந்த ஆன்மா அங்கே சென்றதோ அது இவனோடலுக்குள் வந்த பின் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. நாடி எழுத்தினுடைய நிலைகள் முன்னிய நிலைகள் இருக்கும். அவன் அக்காலங்கள் எதை சொன்னானோ இந்த உணவின் தன்மை தனக்குள் இது உருவரும் மந்திரத்தால் எப்படி உருவாக்கினானோ இதை போல இவனுக்குள் உருப்பெற்று அந்த உடலை தனக்குள் ஏற்று இவனை இயக்கிக் கொண்டிருக்கும். இதுதான் நாடி சாஸ்திரங்களில் உண்மையுடைய நிலைகள். இதை போன்று அவன் எதை எடுக்கின்றானோ இவை அனைத்தும் உயிர் அது ஓய் என்று பிரணவமாக்கி இவன் என்று ஜீவனாக்கின்றது.
இவனும் மறுபரிக்க வருகின்றான். ஆக நாடியின் சாஸ்திரங்களில் பிறருடைய நிலைகளை சொன்னாலும் தெளிவாக இருக்கும். பின் பல உடல்களுக்கு அவன் தாவும் போது அந்த அரசன் மீண்டும் தேய்பறையாகி மீண்டும் எளிநிலையான சரீரங்களை பெறுகின்றான். பிறருடைய நோய் விட்டோரே இந்த உடலுக்குள் நின்று அவனுடைய நோயின் தன்மையும் அவன் பூர்வ புண்ணியத்தையும் சொல்லும் போது அவனில் விளைந்த தீமைகளை இவன் உடலுக்குள்ளே இருந்து நுகர்ந்து அந்த அரசனாக இருப்பினும் இது தேய்பறையாக மாறி இவன் அந்த உடல்ல இருந்தவனுக்கும் இன்னைக்கு நாடி சாசனம் வாசிக்கிறவங்களை பார்க்கலாம். இந்த முதல்ல எல்லாம் சொத்தெல்லாம் வரும், பின்னாடி அவனுடைய சாவுடைய நிலைகளோ அநாகரிகமான பிறருக்கெல்லாம் சொல்லுவான். அவனுடைய உடலே போறாம் நலிந்துவிடும். அந்த குடும்பமே சாப அலைகள் தொடரும். சாப அலைகள் தொடர்ந்த உணர்வுகள் இங்கே இயக்கிய பின் நாடி சாஸ்திரிகள் எவரும் உருப்படியானதில்லை. முதலில் செல்வம் குமியும், அவனுக்குள் நோய்கள் விலகும், அவனுக்குள் தீமையை பல விளையும். இதை போல சாஸ்திர நாடி சாயத்தில் பிடித்தது போல மனிதனுடைய சாஸ்திர நிலைகளை ஒருவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் நிலைகள் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலைகள் இவன் கூறும் ஏட நாட்டான் அந்த நாட்டான் இந்த சத்திர தோஷம் புத்திர தோஷம் என்ற உணர்வின் தன்மையை அவன் பதிவு செய்து இந்த உணர்வுடைய நிலைகளை நமக்குள் பதிவு செய்து விட்டால் இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் விளைகின்றது. ஆக இதை போல அந்த அரசர்களால்தான் இந்த சாசனங்கள் விதியமைக்கப்பட்டு மதத்துக்கென்ற நிலையும் தன் இடத்துக்கென்ற குலதெய்வம் என்ற நிலைகளில் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தீமைகளை உருவான அரசன் அவனுக்குள் அவனை காத்திடவும் மாற்று அரசனுடன் அவனை காத்திடவும் இத்தகைய முறைகள் கொண்டுதான் உலகில் எங்கும் இருக்கும் அரசர்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள். எத்தகைய அரசனாக ஆண்டாலும் அவனின் நிலையை இன்று முனைவன் என்று பெயரை வைத்தாலும் அந்த நாடி காக்கேர் நாடி அகசியர் நாடி என்று சொல்வார். அகசியன் கூறிய அணிவின் தன்மையும் மகந்த அதே போல அவனுடைய உணர்வை பிரிவு பண்ணி காட்டி மனிதனில் பதிவு செய்து மனிதனின் இவரையும் நுகர்ந்து இவன் அரசுபோகமாக வந்த நிலைகளில் தீமையின் விளைவாகத்தான் அவனுடைய செயல்களும் உருவெற்றது. இன்றும் சாகா கலையாக இந்த புவியில் ஈர்த்து இன்றும் மடிந்து கொண்டே உள்ளார். அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை இன்று மீளா துயரில் நலிந்து கொண்டே போகின்றது. ஒரு அணியின் தன்மை கூடி இன்று பௌர்ணமி முழு நிலாவாகின்றது. பின் மற்ற கோள்களின் நிலைகள் அது படும்போது சூரியனின் பதறிய கதிரியக்கங்களை நேரடியாக பெற முடியாது. மற்ற கோள்களில் மறைக்கப்படும் போது சந்திரன் அவருடைய ஒளியை மங்கச் செய்து அது சிறுக சிறுக ஒளி மங்கி விடுகின்றது. மீண்டும் மற்ற கோள்கள் விலகும் போது அதிலிருந்து விடுபட்டு சிறுக சிறுக தன் ஒளியின் சுடரை மாற்றி முழு நிலாவாக காட்டுகின்றது. நாம் முழுமையான நிலைகள் மனிதன் அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற நாம் நமது ஆசையின் நிமித்தம் இதே போல நாம் வேதனை என்ற நஞ்சனை கூட்டி கூட்டி பிரிதோர் மனிதனின் உணர்வை நமக்குள் கலந்து கலந்து அறிந்திட்ட அறிவின் தன்மை சிறுக சிறுக மங்கும் நிலைகள் நமக்குள் நோயுறும் நிலையும் எதனின் அளவுகோல் அதிகரிக்கின்றதோ அதனின் நிலை கொண்டு நாம் உடலின் தன்மை விட்டு இந்த ஆன்மா பிரியும் போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் எத்தகைய குணத்தின் தன்மை அடிப்படையில் நாம் அதனுடைய உருவம் பெற்றோமோ அதே போல அதனை பங்கு விதாச்சாரப்படி இந்த மனிதன் உடலில் வேகமும் கோபமும் வேதனை என்ற நிலைகளை எதனை நாம் அதிகரித்துக் கொண்டோமோ அந்த உணர்வின் விளைவாக நமது உயிர் இத்தகைய நிலைகளுக்கு நாம் மிருக நிலைகளுக்கு தேய்பறையாக அழைத்து சென்று விடுகின்றோம். ஆக இதிலே மகரிஷிகள் தனது உணர்வின் தன்மையை தூய்மைப்படுத்தி உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இன்றும் நிலை கொண்டு வேகான் நிலை என்ற நிலையம் எத்தகைய நெஞ்சானாலும் இத்தகைய நெருப்பானாலும் அதிலிருந்து அவன் என்றும் வேகான் நிலைகளிலிருந்து இன்றும் நிலை கொண்டு ஒளியின் சரீரமாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அவன் இன்று வந்த உணர்வுகளும் தீமைகளை அகற்றிய உணர்வுகளும் அவனின் தீமை அகற்றி மாற்றமைக்க ஈச்சக்திகளும் நம் பூமியிலே உண்டு.